Good evening, friends. ஃபர்ஸ்ட் வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா why 90% of the option traders fails. பொதுவாக நம்ம ஷேர் மார்க்கெட் வரதுக்கு காரணமே நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு தான். அதுவும் பர்டிகுலர் ஆப்ஷன் ட்ரேடராக வரதுக்கு காரணம் குறைஞ்ச கேபிட்டல் அதிக லாபம், லிமிடெட் ரிஸ்க் மேக்ஸிமம் லாஸ் ப்ராஃபிட், அந்த கான்செப்ட் தான் நம்ம ஆப்ஷன் ட்ரேடராக வரோம். ஸோ அப்படி இருக்கும்போது சிபி சொல்றது 90% ஆஃப் த பீப்புள் ஆப்ஷன் பையிங்ல லாஸ் ஆகிறான்றாங்க. அப்போ அது உண்மையா இது உண்மையா? அப்போ ஆப்ஷன் ட்ரேடிங்கிறதே ஒரு மித்தா, அது ஏமாத்து வேலையா அப்படின்ட்டு நினைக்கலாமா? இல்லை எது ரைட்டு? அதுதான் இப்போ நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சிபியோட ரிப்போர்ட் படி 90% ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் ஃபெயிலியர் ஆகிறாங்க. இது காரணம் என்ன? ஆப்ஷனே ஒரு பேட் இன்ஸ்ட்ருமெண்ட்டா, இல்லை நாம் ஆப்ஷன் ட்ரேடிங்கை சரியாக புரிஞ்சுக்கலையா? இதை கொஞ்சம் பைஃபர்கேட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருக்கு பார்த்தீங்களா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சரே வந்து ஃபேவரிங் ஆப்ஷன் செல்லர். எல்லாருக்கும் தெரியும் ஆப்ஷன் பையர்னா ஆப்ஷன் செல்லர்னு ஒருத்தர் இருப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், இந்த ஆப்ஷன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லருக்கு தான் ஃபேவரபிளாக இருக்கு. ஏன் அப்படின்னா, மார்க்கெட்டை பொறுத்த வரையும் either ட்ரெண்டிங் ஆர் சைட்வேஸ், இப்படிதான் இருக்கணும் மார்க்கெட். ஒன்று ட்ரெண்டாக இருக்கணும், அப்படின்னா சைட்வேஸில் போகணும். ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக இருக்கலாம், டவுன் ட்ரெண்டாக இருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாதத்தில் இந்த 22 நாள் வச்சுக்கோங்களேன், அதில் வந்து 2 days விட்டுருங்க, எதாவது லீவாக இருக்கும். ஆஃப்டர் 20 days பார்த்தீங்கன்னா ஒரு 13 to 14 days வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸ் தான் போகும். ஒன்லி 6 to 7 days தான் உங்களுக்கு வந்து ட்ரெண்டிங்காக போகும். ஸோ ஆப்ஷன் பையர் ஹஸ் காட் ஒன்லி limited opportunity, whereas option seller has got more, because ஸோ ஆப்ஷன் பையருக்கு வந்து லிமிடெட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது. ஆப்ஷன் செல்லருக்கு இயற்கையாகவே அந்த செட்டப், இயற்கைன்றது ஐ மீன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன், இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டோட கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து ஆப்ஷன் செல்லருக்கு தான் ஃபேவரபிளாக இருக்குது. அதை நம்ம ஆப்ஷன் பையர் புரிஞ்சுக்கணும். நமக்கு மாதத்தில் ஒரு 7 நாள் தான் ட்ரேடே இருக்கும், மீதி நாள் வந்து அது லாஸ் தான் போகும். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி winning between option buyer and option seller. இது எப்படி அப்படின்னா, ஃபார் ஆப்ஷன் வின்னர், ஆப்ஷன் பையர் வின் ஆகிறதுக்கு மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்காக போகணும் அண்ட் ஃபாஸ்ட்டாக போகணும். ட்ரெண்டிங்காகவும் போகணும், ஃபாஸ்ட்டாகவும் போகணும். ஸ்லோவாக டொக்கடிச்சு போச்சுன்னா நமக்கு ப்ரீமியம் டிக்கே ஆகிடும். ஆனால் ஆப்ஷன் செல்லருக்கு வந்து மார்க்கெட் அவங்க ஃபேவராக போனாலும் ஓகே, ஆர் மார்க்கெட் ஸ்டாண்ட் அட் பர்டிகுலர் பிளேஸ், ரெண்டுத்துலேயுமே அவங்களுக்கு லாபம் இருக்கும். தட் இஸ் ஃபார் ஆப்ஷன் செல்லர் 2/3, whereas for option buyer 1/3. இது ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ். மூணாவது டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்ப்போம். மூணாவது டிஸ்அட்வான்டேஜ் ஓடிஎம் பையிங். நம்மளே பார்த்துருப்போம், இந்த மெனி ட்ரேடர்ஸ் வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்க,
பை அட் ஓடிஎம். அவங்க வந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக்கில் வாங்கினா சீப்பாக இருக்குது, லாஸ் கம்மியாகும் அப்படின்னு ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க. ஆனால் அது தப்பு. பிகாஸ் ஆஃப் ஓடிஎம் ஸ்ட்ரைக், பிகாஸ் ஆஃப் லோ ப்ரீமியம். பட் it is wrong. Actually it is slow loss strategy. So OTM பை பண்றது அது ஒரு பெரிய தப்பான விஷயம். நம்மகிட்ட பணம் இல்லைன்றதுக்கோசரம் நம்ம OTM பைல போயிட்டு வாங்குறது தப்பான விஷயம். அடுத்தது என்ன பெரிய மிஸ்டேக் இந்த ஆப்ஷன் பையர்ஸ் பண்றது அப்படின்னா, ட்ரேடிங் எகெயின்ஸ்ட் ட்ரெண்ட். ட்ரேடிங் எகெயின்ஸ்ட் ட்ரெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கு, குடுகுடுன்னு மேலே போயிட்டே இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், டக்குன்னு ஒரு பை கால்ஸ் வாங்குவோம், பையிங் அட் ரெசிஸ்டன்ஸ் or selling at support. இது எல்லாரும் பண்ற வழக்கமா பண்ற தப்பு. ஏன் அப்படின்னா, this is because of FOMO ட்ரேட் சொல்லுவோம் பாத்தீங்களா, இதுதான் காரணம். greed, over confidence, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தப்பான ட்ரேடே கொடுத்துரும். மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கும், புட்ரா அப்படின்ட்டு போயிட்டு பண்ணுவோம், அது கரெக்டாக ரெசிஸ்டன்ஸுக்கு போயிருக்கும். அப்போ என்ன ஆகும், நம்ம எடுத்த நேரம் உடனே திரும்பும். இல்லை மார்க்கெட் கீழே வந்துட்டே இருக்கும், அப்படியே ஃபாஸ்ட்டாக வரும், இப்படின்னு புட் ஆப்ஷனை போடுவோம், கரெக்டாக சப்போர்ட்ல வந்து புட் ஆப்ஷனை போடுவோம், டக்குன்னு மார்க்கெட் திரும்பவும் லாஸ் ஆகும். அதான் FOMO ட்ரேட் சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதே மாதிரி கிரீட், ரொம்ப பேராசை. ஒரு மினிமம் ஒரு 10,000 வச்சா ஒரு 300 லாபம் வந்து 400 லாபம் வந்துன்னா அதோட விட்டுறணும். மொத்தமாக ரேலியே அள்ளணும், 2000 அள்ளணும், 3000 அள்ளணும் அப்படின்னு பண்றது. இது ஒரு காரணம் ட்ரேடிங் எகெயின்ஸ்ட் ட்ரெண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, ட்ரேடிங் இமீடியட்லி ஆஃப்டர் மார்க்கெட் ஓபன். இது ஒரு பெரிய பாயிண்ட். அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு எப்படா 9 ஆகும்னு காத்துட்டு இருப்போம். வந்தா உடனே அன்னைக்குன்னு பார்த்து கேப் அப் ஆகும், உடனே ஒரு பாயிண்டை போட்டுருது. கேப் அப் ஆச்சுன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும், அது யோசிக்கிறது கிடையாது. உடனே பை போட்டுருது, மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படின்னு. எதையுமே அது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் எதையுமே இல்லாமல் மார்க்கெட் எடுத்தால் உடனே ஒரு கால் போட்டுடணும், ஒரு பை போட்டுடணும், இல்லை புட்டு போட்டுடணும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு எதை பற்றியுமே பார்க்கக்கூடாது. அதுதான் அந்த பொதுவாக அந்த 9லேருந்து 9:15 பார்த்தீங்கன்னா ஒரு வராட்டிலிட்டி இருக்கும். ஐ மீன் 9:15லேருந்து 9:30. ஏன்னா பொசிஷன் ட்ரேடிங் இருக்கிறவங்களுக்கு கேப் அப் ஆச்சுன்னா உங்களுக்கு லாஸ் ஆகும். சில பேர் கேப் டவுன் லாஸ் ஆகும். அந்த பொசிஷன் எக்ஸிட் பண்ணும்போது ஹெவியாக ஆப்ஷன் ரைட்டர்ஸ் காலையும் புட்டியும் மாற்றி போடுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம போனால் நம்மள மாதிரி ரீட்டர்ஸ் காணாம போயிடுவோம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் பண்ணோன்னு பண்ணுறது அது ஒரு பெரிய லாஸோட இது. அடுத்த பாயிண்ட் வந்து ஓவர் ட்ரேடிங். ஓவர் ட்ரேடிங் அப்படின்னா ஒரு லாஜிக், நிறைய ட்ரேட் பண்ணால் நிறைய லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு மோர் ட்ரேடிங் இஸ் ஈக்குவல் டு மோர் ப்ராஃபிட். திஸ் இஸ் ராங். இது ஒரு தப்பான கருத்து. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு அப்படின்னு லாஜிக்கோடு இல்லாமல் நிறைய ட்ரேட் இருக்கிறது, 2 ட்ரேட் 3 ட்ரேட். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் போயிடும். ஸோ ஓவர் ட்ரேடிங் எடுத்தால் ஆகிடும், ஓவர் ட்ரேடிங் ஆர் ரிவெஞ்ச் ட்ரேடிங். ஸோ இதெல்லாம் வந்து காரணம் தான் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு லூஸ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஃபேவரிங் ஆப்ஷன் செல்லர்ஸ், ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் பிட்வீன் ஆப்ஷன் பையர் அண்ட் ஆப்ஷன் செல்லர், ஓடிஎம் பையில் வாங்குறது. 4வது பாயிண்ட் ட்ரேடிங் எகெயின்ஸ்ட் ட்ரெண்டு. 5வது பாயிண்ட் ட்ரேடிங் இமீடியட்லி ஆஃப்டர் மார்க்கெட் ஓப்பன். 6வது ஓவர் ட்ரேடிங். ஸோ இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு. இது எப்படி ஹவு டு ரிசால்வ் இதை எப்படிலாம் நம்ம இது பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அவாய்ட் ஓடிஎம்.
OTM ஸ்ட்ரைக்ஸ். பணம் சீப்பா இருக்குன்னு அதை வாங்கவே வாங்காதீங்க. அதில் இருக்க தீட்டா டிகே உங்களுக்கு அப்நார்மல். ஃபஸ்ட்டு OTM ஸ்ட்ரைக்ஸை அவாய்ட் பண்ணுங்க, அதை பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்தது உடனே பண்ண வேண்டியது மெயின்டைன் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ். ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா ஒரு நம்ம ஸ்டாப் லாஸ் போடுவோம், ஆனால் என்ன பண்ணுவோம், மார்க்கெட் கிட்ட ஸ்டாப் லாஸ் கிட்ட வரும்போது ஸ்டாப் லாஸ் இன்னும் கொஞ்சம் நோத்தின்னு போவோம். அந்த அப்படி பண்ணாமல் ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. அடுத்தது வந்து லாஜிக்கல் ஸ்டாப் லாஸ் வைங்க. லாஜிக்கல் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா என்ன, நீங்கள் எடுத்த ட்ரேடுக்கு ஒன்று ப்ரீவியஸ் கேண்டிலாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஸ்விங் லோவாக இருக்கணும். எது ரைடுன்னு பார்த்து அந்த ஸ்டாப் லாஸை வைக்கணும். நமக்கு தகுந்த மாதிரி ஸ்டாப் லாஸை பண்ணக்கூடாது. அடுத்தது ரெஸ்பெக்ட் ரிஸ்க் டாலரன்ஸ். இது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கிறோம், இதுக்கு ஸ்டாப் லாஸ் இதுன்னா அந்த ஸ்டாப் லாஸை கெப்பாசிட்டி நமக்கு இருக்கா, அது தாங்கிற கெப்பாசிட்டி இருந்தால் தான் நம்ம அந்த ட்ரேட் எடுக்கணும், இல்லைன்னா எடுக்கக்கூடாது. அடுத்த ட்ரேட் பார்த்துக்கலாம் இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ரிஸ்க்கு தெரியாமையே உள்ளே போயிடுவோம், மேலே போயிடுவோம், மார்க்கெட் எடுத்துன்னு எடுப்போம். ஆனால் அது கீழே வரும்போது நம்மளால் அந்த ரிஸ்க்கை பேர் பண்ண முடியாது, லாஸ் பண்ணிடுவோம். ஸோ நம்மளோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்து ரிஸ்க் டாலரன்ஸ் பண்ணி எடுக்கணும். அடுத்த பாயிண்ட் வந்து ரெடியூஸ் நம்பர் ஆஃப் ட்ரேடு. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு 2 ட்ரேடு அதுக்கு மேலே இருக்கணும். ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடாக எடுக்கலாம். நிறைய ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு ட்ரேட் லாஸ் ஆச்சா ஸ்டாப் லாஸ் புக் பண்ணிடுங்க. மார்க்கெட் ஆல்வேஸ் கிவ் நெக்ஸ்ட் ட்ரேட். நிறைய ட்ரேடு கொடுத்துட்டே இருக்கும் மார்க்கெட். இவ்வளோ தான் ட்ரேடு அப்படின்னு இல்லை, கண்டிப்பாக அடுத்த ட்ரேடு நம்ம மார்க்கெட் கொடுத்துட்டு தான் இருக்கும். நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ட்ரேட்னா அடுத்த ப்ராஃபிட். அடுத்தது ட்ரேட் வித் மல்டிபிள் கன்ஃபர்மேஷன். அதாவது ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன, எதனால் எடுக்கிறோம், நம்ம எதுக்கோசரம் வாங்குகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியணும். இந்த பை வாங்குகிறோம், இந்த ஆப்ஷன் பை என்ன வாங்குகிறோம், அதுக்கு என்ன வெதர் சப்போர்ட்டில் இருக்கா, அது நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் ஏதாவது கன்ஃபர்மேஷன் கேண்டில் கொடுத்துருக்கா, எதாவது ஆம்பர் வந்திருக்கா, செல்லரை பையர் வின் பண்ணியிருக்கானா, அந்த மாதிரி ஓஏ ஸ்ட்ரைக்ஸ், ஓஏயோட ரைட்டிங்ஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி 2-3 ட்ரெண்ட்லேயே நாங்கள் ஏதாவது பிரேக் அவுட் ஆகுதா, இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் கன்ஃபர்மேஷன். விரும்ப மார்க்கெட் மேலே போகுதுன்னு இல்லாமல் ஒரு 3லேருந்து 4 மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் எடுத்து இதை என்ன சொல்லுவாங்க, ஹை குவாலிட்டி ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹை குவாலிட்டி ட்ரேட் ஒண்டி பண்ணுறது, கன்ஃபர்மேஷன் எடுத்துன்னு பண்ணுறது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ப்ரிஃபர் எட்ஜிங் ஓவர் டைட் ஸ்டாப் லாஸ். அப்படின்னா என்ன, ஸ்டாப் லாஸ்க்கு மேலே எட்ஜிங் போகிறது. எட்ஜிங் அப்படின்னா அது தனி டாபிக் தான், பட் இருந்தாலும் நம்ம ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு கால் ஆப்ஷன் வாங்குறீங்க, அப்படி அட்டமணியில் கால் ஆப்ஷன் வாங்குறீங்க, ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 30 பாயிண்ட் தள்ளி போட்டிருப்பீங்க. அப்படின்னா 30 பாயிண்ட்னா உங்களுக்கு 15 பாயிண்ட் அது ஏடிஎம் 15-75 கிட்டத்தட்ட 1120 ரூபா லாஸ் ஆகும். இதே நீங்கள் வந்து அப்படி போடாமல் அட்டமணியில் வாங்கிட்டு அவுட் ஆஃப் த மணியில் ஒரு ஸ்ட்ரைக்கோ 2 ஸ்ட்ரைக்கோ தள்ளி விற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லிமிட்டட் லாஸு லிமிட்டட் ப்ராஃபிட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து பொசிஷனிங் ஹோல்ட் பண்ணாலும் ஒரு பெரிய லாஸ் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த முதல்ல நம்ம பார்த்தது வந்து எதனால ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் ஃபெயிலியர் ஆகலான்னு பார்த்தோம். அது எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம், சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கை டெஃபினட்டாக சக்ஸஸ் பண்ணலாம். இது வந்து லக்கோ டிப்ஸோ அதெல்லாம் கிடையாது. என்ன ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் போகணும், ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஷேர் மார்க்கெட்டே ஒரு ப்ராபபிலிட்டி கேம் தான். ஸோ ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ப்ராபபிலிட்டி வேணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் டிசிப்ளின் is more important and skill development. இதெல்லாம் வந்தாதான் these things can be acquired only through
ப்ராப்பர் கோச்சிங். ஸோ ப்ராப்பர் நான் கான்செப்டை கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஏன் 90% லாஸ் ஆகிறாங்க, இதனால லாஸ் ஆகிறாங்க, இதனால லாஸ் ஆகிறாங்க, அது எப்படிலாம் லாஸ் பண்ணலான்னு சொன்னேன். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணி ஒரு ப்ராப்பராக ஒரு ஃபேக்கல்ட்டிகிட்ட போயிட்டு ப்ராப்பராக கற்றுட்டு ட்ரேட் பண்ணுங்கள், நிறைய சம்பாதிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலில் பார்க்குறாருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.